ரொம்ப நல்ல சகுனம். கோயில் மணி சத்தம் கேக்குதா? என்னடி கண் கலங்குது? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் சீரும் சிறப்புமா நடக்கும். ஆமாக்கா, ஒண்டிக்காரியா ஆம்பளை மாதிரி நின்னு கல்யாணத்தை பண்றியேன்னு ஊரே உன்னை பார்த்து கண்ணு வைக்குது. கல்யாண பொண்ணை எங்க காணோம்? பாத்துடி, கனமான பாத்து தூக்கி இடுப்பு உடைச்சுக்காத. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா குடும்ப பொறுப்பை நீதான் சுமக்க வேண்டி வரும். அதெல்லாம் உங்களை மாதிரி விவரம் தெரியாது உங்களுக்கு. ஏன் மாப்பிள்ளை எப்போ நான் சொன்னதை தான் கேட்பாரு, ஏன் கைக்குள்ளதான் இருப்பாரு. கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுவ? எதுக்கு? மாப்பிள்ளை வேலை வெட்டிக்கு போவானாமா? அப்பப்ப இறக்கி விட்டுறீ. ஆமா, உன்னை கட்டி போற மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? ஏண்டா இவ்வளவு நேரம்? உறவாங்க போறதும் லேட் ஆயிடுச்சுமா. ரொம்ப நேரம் காத்திருந்து பஸ் வேற கிடைக்கல. சரி சரி, சாப்பிடவா. எடுத்து போய் வரேன். மதனி, மதனி வா மரகதம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என் பொண்ணு காமாட்சிக்கு கல்யாணம். நீங்க எல்லாம் வந்து இருந்து நல்லபடியா நடத்தி தரணும். என்ன அப்படி சொல்லிட்ட? இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா? ஆமா, மாப்பிள்ளை எப்படி? நல்ல குடும்பம் தானே? நல்ல குடும்பம் தான். பூர்வீகம் கோகிலாபுரம். இப்போ மெட்ராஸ்ல இருக்காங்க. மாப்பிள்ளை கவர்மெண்ட் பஸ்ல வேலை செய்யறாரு. கை நிறைய சம்பளம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, ஏற்பாடெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டே இல்ல? ஏதாவது உதவி வேணும்னா வெக்கப்படாம கேளு. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டேன். இந்த கட்லி மெத்தவாகத்தான் கொஞ்சம் குறையுது. இதுக்கு ஏமா தயங்கணும்? எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய். அவ்வளவுதானே? கொஞ்சம் இரு வர. வாங்கத்த, பத்திரிக்கை வந்தீங்களா? ஆமாயா. ஆமா, உங்க பொண்ணு காமாட்சி ஒற்றை குச்சி மாதிரி ஒல்லியாவே இருக்க. சாப்பாடு போடும்போது டானிக் ஏதாவது ஊத்தி நல்லா பெருக்க விடுங்க. அவ எங்கப்பா சாப்பிடுறா? ஏய், நீ சும்மா இருப்பா. இவ கூட கல்யாணத்துக்கு முந்தி ஒல்லியாத்தான் இருந்தா. இப்பதான் பெருத்துட்டா. அதெல்லாம் குடும்ப வாக்குப்பா. சரி சரி, வந்து சாப்பாடு போடு. அத்தை நீங்க சாப்பிடு போங்க. சாப்பிட்டேன்ப்பா. நீ போப்பா. ஊத்த பசிக்குது. இந்தம்மா. ராஜே, என்னப்பா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சேன். பொண்ணை தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு. பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது? பொண்ணு என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டானுங்களா? அதோ தெரியுதுல்லப்பா, தென்னை மரம். ஆமா, தென்னை மரத்துல பொண்ணு இருக்கா? அந்த தென்னம் தோப்புக்குள்ளப்பா. முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியன்னு பாடுவானுங்க. இது தென்னை மரத்து கிளி போல் இருக்க. எவன் சொன்னா எனக்கு என்ன? மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல, மாடு மாதிரி இடிக்கிறிய. தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சுங்க. மன்னிக்கிறதா? இப்ப இடிப்ப மன்னிப்பு கேப்ப, அப்புறம் அடிப்ப மன்னிப்பு கேப்ப. ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவளை எல்லாம் விட்டுட்டு என் மேல இடிக்கிற? வேண்டதில்ல. சந்தனத்தை எடுத்து தடவை நகர வேண்டியதானே? அங்க நின்று இருந்தா சந்தனத்தை எடுத்து தடவை குடிப்பே. அது ஏன் இஷ்டம், நீ கேட்கப்படாது. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படி சில்லறத்தனமா பேசுறீங்களே. யார பார்த்து சில்லறேன்ற? என்ன பார்த்து சில்லறேன்றாயா? மன்னிப்பு கேட்டும் கோவ போறீங்களே, உங்ககிட்ட மனசு பேசுவானா? அப்ப என்ன மாடேன்றாயா? யாரையா அவன்? இந்த பையனா? சிங்கப்பூர்காரர் பையன். அது அவங்க அம்மா. அவங்க அப்பா மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிச்சு அனுப்புறாரு. அதுதான் அந்த திமிரு. எங்க பொண்ணோட அம்மா? ஏமா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? ஐயா, கை செஞ்சு அப்படி வரீங்களா? எதுக்கு தனியா வர்றது? இது என்ன ரகசிய கல்யாணமா? பத்திரிகையில அடிச்சு ஊரறியத்தான கல்யாணம். இங்கே சொல்லு. ஐயா, கை செஞ்சு சத்தம் போடாதீங்க. சத்தம் எப்படி போடாம இருக்கிறது? நெக்லஸ் போடுறேன்னு சொன்னில்ல, அப்புறம் எப்படி வெறுங்குளத்தோட உட்கார வச்சிருக்கிற? ஐயா, நகைக்கடையில நகை செய்ய ஆர்டர் கொடுத்திருந்தேன். நேத்து வரைக்கும் நகை ரெடி ஆகல. முகூர்த்தத்துக்குள்ள கொண்டு தந்துறே சொல்லிருக்காங்க. எப்படியும் வந்துருயா? வரட்டும். நகை வர்ற வரைக்கும் முகூர்த்தத்தை தள்ளி வைப்போம். தீர்மானமா சொல்றேன், அந்த நகை வரல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு பெரியவங்க வாயால இப்படி எல்லாம் அவசரமா பேசாதீங்க ஐயா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு நெக்லஸ் தானே வேணும்? இந்தங்க. புது நகை வர்ற வரைக்கும் இந்த நகை உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ யாரு? நகை கடைக்காரன் பொண்டாட்டியா? கொண்டாந்து நீட்டுற? தலை தீபாவளி, தலை பொங்கல், தலை ஆடி, தலை பிரசவத்துக்கெல்லாம் யாரு கொண்டாந்து நீட்டுவா? என் பையனை நீ யாரு நினைச்ச? கவர்மெண்ட் பஸ்ல பெரிய உத்தியோகம் பாக்குறான். அவனை நம்பி 5 லட்சம் ரூபாய் பஸ் ஒப்படைச்சிருக்காங்க. அவன் வந்து ஸ்டேரிங்க புடிச்சு இப்படின்னு 50 பேர் அப்படின்னு 50 பேர் அவுட். அத்தனை உசுறு அவன் கையில இருக்கு. அவனுக்கு 5 பவுன் நகை போட மாட்டேன்ற. டேய், நான் அப்பவே சொன்னேன்லடா 2 இட்லி போடும்போது. என்ன சொன்னேன்? ஆமா சித்தப்பா, சொன்னீங்க சாம்பார் போட சொல்லி. நீ ஒண்ணு சும்மா இருடா. நான் கேட்டதெல்லாம் குடுக்கறேன்னு சொன்னப்பவே ஏதோ வில்லங்க இருக்குன்னு நினைச்சேன். உள்ளூர்ல விலை போகாத பொண்ண எங்க தலையில கட்ட பாக்குறியா? இத பாருங்க, உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. நான் பாவம் பண்ண வரல.
இனிமே இந்த வீட்டுல சம்பந்தமும் பண்ண மாட்டேன். உன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைய. உனக்கு தான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, உன் மருமகனை வச்சுக்கைய. ஏய் பஸ் டிரைவரு, கிளப்புடா வண்டிய. ஐயா ஐயா வேணாங்க ஐயா, தயவு செஞ்சு போயிடாதீங்க ஐயா. எந்திரி, எதுக்கு இவர் கால போய் விழற? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன்டி. யாருக்கு யாருன்னு முடிவு பண்றது நம்ம கையில இல்ல, கடவுள் கையில தான் இருக்கு. இத பாருங்க, இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. பொல்லாத விருந்து. 2 இட்லி போடுவீங்க, சாம்பார் போட மாட்டீங்க. வெறும் இட்லியை தின்னுட்டு விக்கிட்டு சாவுறதா? போடா போங்க போங்க போங்க. சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட வேண்டியதானே? நீங்க வேற, நமக்கு இங்கே இருந்து பழைய போச்சுங்க, சிங்கப்பூர்ல தோறாது. அண்ணா அம்மா உங்களை அவசரமா கூப்பிடுறாங்கண்ணே. அப்படியா? இந்த வந்துருங்க. என்னம்மா கூப்பிட்டியா? ஆமா, இந்த தாலி எடு. இது அவ கழுத்துல கட்டு. என்னம்மா சொல்ற? ஆமா, உங்க அம்மா நான் சொல்றேன், இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. நிஜமாவே சொல்றியா? கட்டுறேன்னா என்ன முடிக்கிறீங்க? மந்திரம் சொல்லுங்க. கட்டிமேல கட்டிமேல. ஏமா திடீர்னு இந்த பொண்ணுக்கு தாலிட்ட சொன்னீங்க? செல்வராசு, உங்க அம்மா பேச்ச எப்பவும் நீ மீற மாட்டேங்கிறது நிரூபிச்சிட்டய்யா. ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்திருக்க, மனசு நிறைஞ்சு போயிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். ஏன் அங்கே நின்ட்ட? அட வாமா. என்னாச்சு உனக்கு? ஏன் அங்கே நிக்கிற? பயப்பட வாமா. உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி? ஜகான் போகான் சாயா, ப்ளீஸ். நோ நோ. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. நேத்து ராத்திரி ரூம்குள்ள வந்ததுதான் நினைவிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அது ஒண்ணு இல்ல, நேத்து கல்யாணம் ஆசாது, அதான் வந்ததும் பேசாம படுத்து தூங்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா.
நான் முதல் ராத்திரி அதுவுமா உங்களை பரவாயில்ல காமாட்சி, நீ போய் குளிச்சுட்டு காப்பி கொண்டு வா போ. அத்தை அத்தை அத்தை, அத்தை இருங்க அத்தை, என்கிட்ட கொடுங்க, நானே கோலம் போடுறேன். பரவாயில்லடியம்மா, ஒத்தாசிக்கு மருமக வந்தாச்சு. நேத்து வரைக்கும் நினைச்சு பாத்திருப்பியா இந்த பொண்ணு ஓ மருமகளா வரும்னு? காமாட்சி ரொம்ப நல்ல பொண்ணுடி. ஓ தங்கமான மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாண்டி அமையும். மங்களம், நீ தீர்க்க சுமங்கலியும் அமோகமா இருப்படி. அண்ணே, உங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டுக்காரு, வரண்ணே. அன்பு மகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது. நான் இங்கு மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன். விவரத்தை கடிதத்தில் எழுத முடியவில்லை. ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும். உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம். அவள் இதை தாங்க மாட்டாள். அவளிடம் மட்டுமல்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் புறப்பட்டு வா. அம்மாவும் புறப்படுவாள். அவள் இங்கு வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா. சாப்பிடு. அத்தை நீங்களும் சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். நல்லா இருக்குமா? புது பொண்ணு மாப்பிள, நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல அத்தை, இனிமே உங்க 2 பேருக்கும் நான் தான் பரிமாறுவேன். செல்வராஜ், ஏன் இப்படி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அவசர கொலமா இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாப்பா? அம்மா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீ இப்படி இருந்தா அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. ஏம்மா இப்படி பேசுற? என்னைக்கு உன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாதும்மா. அப்புறம் ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? எனக்கு அப்பா ஏன் வந்துருச்சுமா. அவர் இல்லாம அந்த கல்யாணம் நடந்துச்சு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வேதனை எனக்கு மட்டும் இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதேங்கிற நினைப்பு தான் அப்ப என் மனசுல இருந்தது. இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரு, சந்தோஷம்தான் படுவாரு. எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடு. சாப்பிடுப்பா. நான் இன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். என்னம்மா திடீர்னு? பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாங்களா? போய் அவங்களை சமாதானப்படுத்த வேண்டாம்? அதுக்கு 2 நாள்? போய் எத்தனை மாசமாச்சு? போன கையோட திரும்பி வந்துட முடியுமா? இது பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, காமாட்சியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. உட்காருமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அது வந்து இப்ப இருக்கிற காமாட்சிக்கும் கல்யாணத்துக்கு முன்னால இருந்த காமாட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத பாக்குறேன். அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? இல்ல அப்ப இருக்கிற காமாட்சி நல்லா ஆடு மாடு மாதிரி டொங்கு டொங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற காமாட்சி என்னடான்னா பேசவே மாட்டேங்கிறாளே. உன்ன நெளிகிறா, குனிகிறா, வெக்கப்படுறா, பயந்த மாதிரியே இருக்காளே. ஆமா, புதுசா கல்யாணம் ஆன புது பொண்ணு புருஷன் கிட்ட எப்படி இருப்பா? இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி பேச முடியும்? அதான். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால எங்கேயாவது தனியா பயம் இல்லாம போயிருக்கியா? எனக்கு என்ன பயம்? நான் எங்க வேணாலும் தனியா போவேன் வருவேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன். ஆமா, உண்மையிலேயே உனக்கு எதுக்கும் பயம் இல்லையா? நான் இது வரைக்கும் பயந்ததே கிடையாது. ஆனா உங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஏன்? அது என்னமோ தெரியல. ஐய மண்டு, அது பயம் இல்ல,
மாமங்கிற மரியாதை. அது போகட்டும், உனக்கு பாம்பு பல்லி பூரான் கரப்பாம்பூச்சி. அந்த கடைசியில சொன்னீங்களே அதை பார்த்தா எனக்கு பயம். கரப்பாம்பூச்சி சொல்லாதீங்க மாமா. அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி. Shankar Pekan Saya, don't touch me, please. Don't touch me. Please, get away. Don't do that. வாங்கண்ணே, அங்க பாருங்க. அண்ணே இங்க பாருங்கண்ணே. யாருப்பா அந்த பொண்ணு? அண்ணே நேத்து இப்படிதான் நடந்துச்சு. உடுக்கி அடிச்சான்னு கேளுங்க. ஓஹோ, ஆவி பூந்துருக்கு. என்ன உடுக்கிய? ஆளி நீலி சூலி சாமுண்டி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு தாயே. Stop. Stop that nonsense. என்னப்பா பேசுது? I can't tolerate this irritating noise. Don't do that. என்னப்பா இது? இல்லண்ணே, உடுக்க சத்தாவுக்கு பிடிக்கலையா, அடிக்க வேணாம்னு சொல்லுது. பேய் ஓட்டுறதுக்கு உடுக்க அடிக்காம மிருதங்கமாயா வாசிப்பாங்க? இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கறணும். தப்பு தப்பா வாசிச்சா டேய் கம்பெனி தலையா, தாளத்தை பத்தி நீ பேசுறடா வேதாளா? பேசாம இருடா. இப்ப பார் உண்மையை நான் எப்படி வர வைக்கிறேன்னு. யாரு நீங்க? எந்த ஊரு? உன் பேர் என்ன? Stop it. நான் எல்லாம் சொல்லிடுறேன். என் பேர் மரியானா. என் ஊர் சிங்கப்பூர். என்ன கொலை பண்ணிட்டாங்க. விளையாடுறியா? என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம சிங்கப்பூர்ல இருந்து நீங்க இங்க வந்துட்டீங்களோ? ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இஸ் ஃபாதர், ஐ மீன் இவரோட அப்பாவுக்கு பெரிய ஆபத்து. என்னம்மா சொல்ற? நீங்க போனா தான் அவரை காப்பாத்த முடியும். இது சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். வந்த விஷயம் சொல்லிட்டே இல்ல, அப்புறம் உனக்கு இந்த உடம்புல என்ன வேலை? பாவம் நேத்தா கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கே பாவமா தெரியலையா? இந்த மேன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இவளை பிடிச்சிருந்தா மேரேஜே நின்னு போயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நான் இவளுக்கு பாவம் பார்த்தா இவரோட ஃபாதரை எப்படி காப்பாத்த முடியும்? அவரை காப்பாத்தணும்னா இவரு சிங்கப்பூர் வரணும். இல்லன்னா நான் போக மாட்டேன். இங்க வருமா, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா ஊரே தப்பா பேசுமா, போயிருமா. இந்த வருமா, எங்க சாமி பொல்லாதவரு. அவர் நினைச்சாருன்னா உன்னை காட்டுக்கு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகலெல்லாம் வர மாட்டேன். ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இட்ஸ் a promise. இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ. ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவம் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க, அதுங்க என்ன பண்ணும்? இது உனக்கு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேன், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். டேய், என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க? என்ன விபூதியா? காளி நீலி சூலி சாமுண்டி ஜெய் சொல்லு. போறியா சொல்லு, போறியா சொல்லு, சொல்லு சொல்லு, போறியா? போறியா சொல்லு, போறியா சொல்லு. அண்ணே, அது சொல்றத வச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லண்ணே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடியுற வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வரமாட்டாரு. நான் சிசி இல்லாம போவேன். சாமி வர கொடுத்துருச்சு, பூசாரிக்கு என்ன? பரவாயில்லண்ணே, அவரையும் கூட்டிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும்பா. இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 10 பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான்பா. சும்மா வாங்க. டேய் போடா, பாத்தியா மிரட்டுறத? சரி, புறப்படுறேன். பாக்குறேன். என்ன மாமா? மாமாப்ல பெத்தவனும் இல்லாம மாமனும் இல்லாம உங்க அம்மா துப்பு இல்லாம கல்யாணத்தை முடிச்சு விட்டா. நீயாவது என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? என்னென்ன நீ? நான் தான் எல்லா விஷயத்தையும் விவரமா உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, திரும்ப திரும்ப அவங்கிட்ட கேக்குறிய. சரி சரி, நீ சொல்லிவிட்ட, இருந்தாலும் மனசு கேக்குதா? மாமா,
எங்களுக்கு மட்டும் மனசு வருத்தமா இல்லையா? பரவாயில்ல, உங்களுக்கா இப்ப தெரிஞ்சது. அப்பாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் இன்னும் தெரியாது. சொல்ல மறந்துட்டமா, அப்பா லெட்டர் போட்டுருக்காரு. என்னென்ன எழுதிருக்காருப்பா? அப்பாவால உடனே இங்க புறப்பட்டு வர முடியாதான், நம்மள பாக்குறதுக்கு அவருக்கு ஆசையா இருக்கான். அதனால நம்ம 2 பேரும் உடனே புறப்பட்டு வர சொல்லி லெட்டர் போட்டுருக்காரு. அப்புறம் என்னம்மா, உன் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி சமாதானம் சொல்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தியே, பொண்ணு மாப்பிளைய நேரா அழைச்சிட்டு போய் அவர் காலில் விட சொன்னா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிட்டு போகுது. ஆமாம்மா, நாம 3 பேரும் சிங்கப்பூருக்கு போய் அப்பாவை நேர்ல பார்த்து கல்யாணம் நடந்த விஷயத்தை சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா அறுவடை நேரத்துல நம்ம எல்லாரும் போயிட்டா எப்படி? அறுவடைக்கான வேலையில நான் பாத்துக்கிறேன்ப்பா. முதல்ல நீங்க 2 பேரும் சிங்கப்பூருக்கு புறப்படுங்க. அதை எப்படிமா நீங்க இல்லாம நாங்க இந்த மட்டும்? பாரு மாப்பிள, உங்க அம்மா சொல்றதா சரி. முதல்ல நீங்க 2 பேரும் புறப்படுற வழியை பாருங்க. இங்க எல்லாத்தையும் உங்க அம்மா பாத்துக்குவா. ஆமாப்பா, சிங்கப்பூருக்கு போற வழியை பாருங்க. பார்த்து நடந்துங்க. பாஷ தெரியாத ஊரு. உடம்ப பத்திரமா பாத்துக்க. அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி மாமா. தம்பி தம்பி, ஏன்னு லேட்டு? ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா? சிங்கப்பூர் போறோமே, சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன், லேட் ஆயிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறேன். பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க. நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி, அப்படியே எனக்கு 2 ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? ஏன் அழுகுறாங்க? பிரியா விடையா? டேய், ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போல அழுதானங்கள அனுப்பணும். சிங்கப்பூர் என்ன மயானமாடா? அடி புள்ள பயமோனே. ஐயோ, சிங்கப்பூர் இங்க போய் ஸ்டார்ட் பண்ணி போடுவேன் நாயே. அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. வராங்க. வாமா. வரேம்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஏறா ஏறா டேய். ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிடுங்க. துண்டு போட்டு மாமா நான் வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. அத்தை போயிட்டு வரேன். அந்த குழந்தை பாத்தீங்களா? அது ஜப்பான்ல வந்து அப்படித்தான் இருக்கு. என்ன மாமா இது? நம்ம ஊர் கோயில் மாதிரி இருக்கு. அது இங்க இருக்கிற நம்ம ஊருக்காரங்களாம் சேர்ந்து கட்டின கோயிலுமா. இங்க வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நடக்கும். சாமி கும்பிட்டுக்க. அம்மா தாயே, நாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்க நீ தான் அருள் புரியணும். தம்பி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏமா காமாட்சி, அந்த வீட்டை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே. அட்ரஸ் வேற தொலைச்சு போட்டோம். இவங்க 2 பேரும் எங்கேயோ போனவங்க இன்னும் வந்து சேரக்கானா. இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த வீடு எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற? என்னங்க இது? எங்க வீடு எனக்கு தெரியாதா? ப்ளீஸ் ஃபாலோ மீ. टैक्सी टैक्सी हंती बोले पर की क्लेमेंटी या बोले बैग सिंपल ब्लैक हाँ या terima kasih. Pergi terus. Mister, pergi kiri. pergi kiri? Ya. என்ன இப்படி பேசுது? டேய், உடுக்கங்கடா. பின்னாடி வச்சுட்டேன். பின்னாடி வச்சிருக்கியா? இருந்தா இப்ப நான் ஓட்டிருப்பேன்ல. அதான் டிரைவர் ஓட்டுறாருல. டேய், கார் இல்லடா, நாயே, நான் பேய சொல்றேன். ஓஹோ. Please turn left. புதியடா பேசிடுறேன். Sini, sini, henti. இதான் எங்க வீடு. மாமா, மாமா,
எப்படி இருக்கே? How are you? என்ன தெரியல? மாமா, I'm Mariana. What? Marianaவா? என்ன வளர்ற? அம்மா நாங்க இந்தியாவில இருந்து வர்றோம். சமீபத்துல இறந்து போன மரியானா வீடு தானே? Yes. நீங்கெல்லாம் யாரு? அம்மா கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? Yes. Come in. இந்த சோஃபா செட் எதுக்கு இங்க போட்டிருக்கீங்க? இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க போச்சு? இந்த புக்ஸ் எல்லாம் இங்க மார்சிங் டேபிள்? புக்ஸ்? அட கடவுளே. ஐயா, நீங்களே யாரு? உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு தான் நீ முன்னால போகாத என்ன? அம்மா பயப்படாதீங்க. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானுங்களா? ஆமா, உண்மைதான். இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா இந்த பொண்ணு தம்பியோட சம்சாரம். இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறது உங்க மகளோட ஆவி. அதனால தான் இவ்வளவு அடையாளம் எல்லாம் கரெக்டா சொல்லுது. இப்போ ஒத்துக்கிறீங்களா? எங்களுக்கு போன மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. செத்து போன உங்க மகளுடைய ஆவி என் மனைவியை பிடிச்சிருக்குன்னு எங்களோட முதல்ல அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஐயோ, இது என்னால நம்பவே முடியல. ஆரம்பத்துல எங்களுக்கும் அப்படித்தான் நம்ப முடியாம இருந்துச்சு. ஆனா பூசாரி கோடங்கி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இங்க ஆபத்துல இருக்கிறாருன்னு தெரிய வந்துச்சு. அதனாலதான் நாங்க எல்லாரும் உடனே புறப்பட்டு இங்க வந்தோம். உங்க அப்பாவா? இங்க இருக்காரா? யாரு பாது? இங்கதான் எஸ்டேட்ல வேலை செய்யறாரு. பேர் ராமசாமி. என்னது? நீ ராமசாமி மகனா? ஆமாம்மா. கெட் அவுட். அம்மா நாங்க என்ன தப்பு செஞ்சா? எங்களை எதுக்கு வெளியே போய் சொல்றீங்க? என்ன தப்பா? என் பொண்ணு கொன்னவனோட மகன் நீ. உனக்கு விருது போட சொல்றியா? அம்மா உண்மை தெரியாம பேசாதீங்க. நீங்க நினைக்கிற தப்பு. எங்க அப்பா தெய்வம் மாதிரி. நோ, ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிட்டாரு உங்க அப்பா தூக்கில தொங்கணும்னு. அம்மா. நோ மம்மா, நோ, யூ ஆர் ராங். என்ன ராமசாமி அங்கிள் கொல்லலமா? அவரு ரொம்ப நல்லவரு. ப்ளீஸ் மம்மி, பிலீவ் மீ. பாவிங்க திட்டம் போட்டு உங்க ஃபாதரை குத்தவாளி ஆக்கிட்டாங்க. இந்த பாருமா, இப்பவாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்ன நடந்துச்சு சொல்லுமா, சொல்லுமா. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் எஸ்டேட்ல கம்ப்யூட்டர் செக்ஷன்ல எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. எங்க முதலாளி பேரு சந்தோஷ். பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு மகன் பேரு தினேஷ். அமெரிக்கால படிச்சுட்டு திரும்பி வந்தவர். ரொம்ப அழகா இருப்பாரு, ரொம்ப நல்லவர். நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணோம். நம்ம தகுதிக்கு இது சரியான யோசித்து பாத்தியா? நான் தகுதியை பார்க்கலப்பா, அவளோட மனசை தான் பார்த்தேன். டேய், நல்லா வாழ்றதுக்கு மனசு மட்டும் போதாதுடா, பணம் வேணும். அதுவும் நம்மகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணை மனைவியா ஏத்துக்கிற நீ தயாரா இருக்கலாம். அவளை மருமகளா ஏத்துக்கிற நான் தயாரா இல்ல. என் பார்ட்னருக்கு ஒரே பொண்ணு, அவதான் என் மருமகளா வரணும்னு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன கேட்காம நீங்க எப்படி வாக்கு கொடுத்தீங்க? என்ன கேட்காம நீ? ராமசாமி வா. என்னது? 500 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டை மலேசியாவில் வாங்க சொன்னீங்களே, அதோட டாக்குமெண்ட்ஸ். யார் பேர்ல பத்திரம் போட்டிருக்கீங்க? என்னங்க இது? வழக்கம் போல உங்க பையன் பேர்ல தான் முடிச்சிருக்கேன். அவன் கேட்காமலேயே அவன் பேர்ல சொத்து சோகம்லாம் வாங்கி வைக்கிறேன். அவன் தான் என்ன கேட்காம ஏதோ முடிவெடுக்கிறான். அப்பா, நான் கேட்காமலே எனக்கு எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனா நானா விரும்பி கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். ப்ளீஸ்பா, அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. இல்லனா எனக்காக நீங்க வாங்கி தந்த எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும். உங்களையும் சேர்த்துதான். சாரிப்பா, என் மேல உசிரியே வச்சிருக்கிற அந்த பொண்ணை நான் ஏமாத்த தயாரா இல்ல. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தம்பி சின்ன புள்ள, மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணுங்கிற ஆசையினால ஏதோ பிடிவாதமா இப்படி சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது இல்ல, இருக்கிறது ஒரே புள்ள. இந்த சொத்து சுகத்தை எல்லாம் அது அனுபவிக்கலனா நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஹலோ மரி, சாரிமா லேட் ஆயிடுச்சு. எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? இந்த ஹாப்பி டேவை நம்ம மறக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரிங்கை நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன்.
போட்டீங்கல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் போட எனக்கு வசதி கிடையாது. இப்ப இது ஏன் ரிங், இதையே நான் உங்களுக்கு திருப்பி போட போறேன். எப்போதும் நான் உங்க கைக்குள்ளேயே இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. உனக்கு 2 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு விஷயத்தை முடிச்சிரு. நடக்க போற கொலைய நீதான் பண்ணேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு தான் உன்னை அங்கிருந்து கூப்பிட்டுருக்கேன். ஓகே ஓகே, ஜம்பு எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஆனா இன்விடேஷன் அடிச்சு ஊருக்கே தெரிஞ்ச பிற்பாடு அவளையே கொல்லணும்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் இருக்குடா. இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா என் மகனே என் மேல சந்தேகப்பட்டிருப்பான். இப்ப சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு காரியத்தை முடிச்சுட்டா என்ன 2-3 மாசத்துக்கு வருத்தப்படுவான். சமாதானம் சொன்னா எல்லாம் சரியா போயிடும். அப்படியே என் பார்ட்னருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஐடியா? எல்லாம் சரிதான். இதை இங்க உள்ள ஆளுங்களை வச்சு முடிச்சிருக்கலாமே. என்னையே பேங்காக்ல இருந்து வரவழைச்சிங்க. காரணமா தான் வேலை முடிஞ்சோன்னா அப்படியே பேங்காக் போயிடு. அடிக்கடி போன் பண்ணாத. அந்த பொண்ணு தெரியுமா? பார்த்தது இல்லையில? இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருவா, பார்த்துட்டு போ. ம், ஆமா. இந்த நகையெல்லாம் கல்யாணத்துக்காக வாங்கினது. பிடிச்சிருக்கா? இனிமே நீ இந்த மாதிரி வைர நகையைத்தான் போடணும். ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. இந்த நகையை வீட்டில் உங்க அம்மாட்ட கொண்டு போய் காட்டி பிடிச்சிருக்கான்னு கேளு. பிடிக்கலைன்னா மாத்திக்கலாம். சாரி. என்ன பேக்ல என்ன வச்சிருக்க? ஏய், என்ன பாக்குற? ஏமா ஏன் இப்படி ஓடியாத? அங்க அந்த 3 பேரும் என்ன துரத்திட்டு வராங்க. அவங்க ஏன் உன்னை துரத்திட்டு வராங்க? இந்த பேக்ல டைமண்ட் ஜுவல்ஸ் இருக்கு, அதுக்காக அவங்க துரத்துறாங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். காமாட்சி, காமாட்சி, மா இப்போ அது நம்புறீங்களா? உங்க பொண்ணை காப்பாத்த போறவரை போய் கொலைகாரன்னு சொல்றீங்களே.
நம்புறேன் நம்புறேன். அம்மா அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு. முதல் தடவையா இப்பதான் சிங்கப்பூர் வந்திருக்கு. அந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தை வச்சு தான் நாங்களே இந்த வீட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு பேசுற வாய்ஸ் என் பொண்ணோட குரல் மாதிரியே இருக்கு. ஏமா செய்யாத கொலைக்கு தூக்கு தண்டனையா? கோர்ட் இதை எப்படி ஒத்துக்குச்சு? என் பொண்ணோட வைர நகைக்காக உங்க அப்பா மர்டர் பண்ணினாருன்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா அண்ணே? என்னத்தாடா அதுல என்ன வழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். தமிழ் சினிமாவில் வர்ற வில்லன்களை விட கொடியவனா இருப்பான் போல் இருக்க. தம்பி, உண்மை தெரியாம உங்களை நான் தப்பா பேசிட்டேன். ஐ ஃபீல் சாரி. பரவாயில்லம்மா, இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, எந்த காரணத்தை கொண்டும் எங்க அப்பாவோட விஷயம் அவளுக்கு தெரியவே வேண்டாம். மாமன்னரை பார்க்க போறோம் சந்தோஷத்துல அவங்க வந்திருக்கா. அந்த சந்தோஷத்தை நாம கெடுத்துட வேண்டாம். அது மட்டும் இல்லம்மா, பகல்ல நடக்கிற விஷயம் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ராத்திரி நடக்கிற அந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அது தெரியாமலே இருந்துடட்டும். ஓகே, நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். காமாட்சி, மாமா, நான் இங்க எப்படி வந்தேன்? அது திடீர்னு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. டாக்ஸி வச்சு நீ கூட்டி வந்தான். ஆமா, இப்ப எப்படி இருக்கு? ஒரே தலைவலியா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் சரியாயிரும். ஆமா, இதுதான் மாமா வீடா? மாமா எங்க? அது வந்து அப்பா ஊர்ல இல்ல, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. வீடு பூட்டி கிடந்துச்சு. இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீடு. அப்பா திரும்பி வர வரைக்கும் இங்கதான் தங்க போறோம். இங்க எல்லா வசதியும் இருக்கு. ஹலோ செல்வராஜ். இவங்க தான் வீட்டுக்காரங்க. ஹலோ, வணக்கம்மா. நல்லா இருக்கியா? என்ன தம்பி, புறப்படலாமா? எங்க? இந்த சிங்கப்பூர்ல எது எது எங்க இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா? எதுக்கு? பண்ணி பார்க்கணும்னு சொல்லுது. அண்ணே, நம்ம ஊர்ல தான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க. சிங்கப்பூர் வந்துமா? எந்த ஊரா இருந்தானடா, நீ பண்ணி தானடா. பாத்தியா என்ன இது? சிங்கப்பூர். அண்ணா அண்ணா, எனக்கு கொஞ்சம் அடிச்சு விடுங்கண்ணே. காமாட்சி, நானும் இவங்க கூட போயிட்டு அப்பா ஆபீஸ்ல விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. பாத்துக்குமா, நான் வரேன். ஓகே ஓகே.